வணக்கம் நண்பர்களே. விஜயை மையமாக வைத்து எதற்காக இப்போ அரசியல் ஓடிட்டு இருக்கு? ஏன் அவரை பத்தி எல்லாருமே பேசுறாங்க? எல்லா ஊடகங்களும், எல்லா தொலைக்காட்சிகளும், வலைக்காட்சிகளும் எதற்கு அவரை சுற்றியான விவாதங்களை நடத்துகின்றன? என்ன காரணம்? இந்த கரூர் நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகுது. அதற்கு பிறகு விஜய்க்கு எதிராக பல்வேறு ஊடகங்கள்ல கருத்துக்கள் பரப்பப்பட்டன. அவருக்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. அவருக்கு எதிராக, அவருடைய கட்சிக்கு எதிராக, அவருடைய கட்சியினருக்கு எதிராக தொடர்ந்து பெரும்பாலான ஊடகங்களில் கருத்துக்கள் பதியப்பட்டன. இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த நிகழ்வு நடந்து ஒரு 2 நாள் கழிச்சே நம்ம ஊடகத்துல போட்டோம் அவருடைய செல்வாக்கு உயர்ந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு தலைவர்கள் ஆட்சியாளர்களை குறை சொல்றதன் மூலமாக, தமிழக அரசை குறை சொல்றதன் மூலமாக விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்துக்களை உருவாக்குனாங்க. நிறைய பேர் தமிழக அரசை தான் எதிர்க்கட்சிகள் குறை சொல்ல முடியும். ஆனா அதே சமயம் அது விஜய்க்கு ஆதரவாக மாறியதை தடுக்க முடியல. இந்த சூழலை தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். உச்சநீதிமன்றத்துல ஒரு விசாரணை வந்தது. முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றாக சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு தமிழக வெற்றி கழகமும், அதே மாதிரி அந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்டவருடைய உறவினர்களும் மனு போட்டாங்க. அது குறித்து விசாரிச்ச உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கு. முக்கியமாக தமிழக அரசு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஏன் ஒரே சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையும் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரே சமயத்தில் ஒரு வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. இன்னும் பல கருத்துக்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எல்லா சமயங்களும் ஒவ்வொரு நாளும் விஜய் தொடர்பான அம்சங்கள் தான் தலைப்புச் செய்திகளா இருக்கு. அது ஒரு முக்கியமான நிகழ்வு. கரூர் நிகழ்வு மிக முக்கியமானது. அது யாருமே மறுக்க முடியாது. அதோடைய தாக்கம் இன்னும் பல மாதங்கள் வரலாம். இதுல என்ன விஷயம்னா, இதுல அந்த பிரச்சாரம் நடந்தது யாருடையது அப்படின்னா, விஜயுடைய பிரச்சாரம், தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரம் நடந்தது. ஆகையால் அந்த கட்சியை சுற்றி திரு விஜய் சுற்றித்தான் பேச்சு இருக்கும், மறுக்க முடியாது. இந்த நிகழ்வு நடந்த சில நாட்கள்லயே எந்த மாதிரியான ஒரு கூட்டணி விஜய் சுற்றி அமைக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா திரு விஜயோட ராகுல் காந்தி பேசினாரு, மெதுவாக காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிரும். என்ன ஒரு போன் போட்டு பேசினாவே போயிருமா? இல்ல, நேரடியாக அமித்ஷா பேசினாரு. அமித்ஷா விஜய்க்கு ஆதரவாக நிலையை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால் விஜய் பாரதிய ஜனதாவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு போயிருவாரு. இப்படி எல்லாமே பேச்சு இருந்தது. முக்கியமாக திரு எடப்பாடி விஜயோட 1/2 மணி நேரம் பேசிட்டாரு. ஆனா ஜனவரிக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு அழைச்சாரு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய தகவல்கள். அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கின்ற பிரச்சார கூட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு உற்சாக குரல்ல பேசும்போது தூரத்துல தமிழக வெற்றி கழக கொடிகள் ஆடிச்சு. பாருங்க, பெரியார் சூழி போட்டாச்சு அப்படின்னு எடப்பாடி சொன்னாரு. என்னங்க, உடனுக்குடனே ஒரு கூட்டணிக்கான அச்சாரமா இது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. முக்கியமாக இல்ல, அது தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் அல்லது 2ஆம் நிலை தலைவர்கள் எதுவுமே பேசாததுனால தொண்டர்களை முடிவு பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு விஜய்க்கு எதிரான பல பல கருத்து சொன்னாங்க. முக்கியமா திமுக ஆதரவாளர்கள் அதை கருத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம திமுக ஆதரவு ஊடகங்கள்ல எந்த மாதிரியான விவாதங்கள் நடத்தப்பட்டது அப்படின்னா, அந்த பிரச்சார கூட்டத்தில், எடப்பாடியுடைய பிரச்சார கூட்டத்துல கொடியாட்டினது, தாவேகா உறுப்பினர்கள் கிடையாது, அதிமுக உறுப்பினர்களே கொடியாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல நுணுக்கம் என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அதிமுக எதற்காக விஜய் கட்சியோட கொடி ஆட்டணும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவா? அதுல அதிமுகவே காமிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்றதன் மூலம் விஜய் வர்றன்னு சொல்லி அதிமுக நினைக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அங்கேயும் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. என்ன உங்க கட்சிக்கு மட்டும்தான், உங்க கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் தாவேகா கொடியாடுமா? எங்க கட்சி கூட்டத்தை தாவேகா கொடியாடுது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் அவரு செல்வ பிறந்தகை சொல்லிட்டாரு. என்னங்க, விஜய் கொடி ஆடுறது ஒரு பெரிய மேட்டரா? உங்க கட்சி கூட்டத்தில் ஆடுமா, எங்க கட்சி கூட்டத்தில் ஆடுமா சொல்லி இப்படி பேசிக்கிறாங்க. அப்போனா விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் தராங்க. எதுக்குங்க விஜய்க்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும்? 1.5 வருஷம் முன்னால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. ஒரு உள்ளாட்சி தேர்தலை கூட
தாவேக்காங்கிற பேர்ல சந்திக்கல. அது கிட்ட 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால விஜயுடைய சில ரசிகர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டாங்க, நல்ல வெற்றி பெற்றாங்க, இப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் தாவேக்கா ஆரம்பிச்ச பிறகு ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? இந்த மாதிரி முக்கியத்துவம் தர்றது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வராம இருக்கிறதுக்காகவா? எத்தனை ஊடகங்கள் என்னென்ன பேசிச்சு, இப்பவும் பேசிட்டு இருக்கு. விஜய் இங்க போனாரு, அவருடைய நிர்வாகி எங்க போனாங்க, இந்த மாதிரி எல்லாம் கட்டமைக்கப்பட்டது அல்லவா? ஆனா ஏன் ஊடகங்கள் அதை எடுத்து பேசணும்? கூட்டணி உருவாகிறதா? நிறைய பேர் இன்னும் கூட மேல லெவலுக்கு போயிட்டாங்க. எடப்பாடி விஜய் கூட்டணி வந்தால் திமுக காலி, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல பேசணும்? எடப்பாடியும் விஜயும் கூட்டணி அமைச்சா, அண்ணா திமுகவும் விஜயும் கூட்டணி அமைச்சா மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்காக ஆளுங்கட்சி மிக வலிமையான ஒரு கூட்டணியை வைத்திருக்கின்ற கட்சி எப்படி காணாமல் போகும்? அந்த மாதிரி நினைக்கலாமா? திமுக ஆட்சியை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த விதமான பெரிய அளவுக்கு அதிருப்தி இல்லை என்றே நாங்கள் சொல்லி வருகிறோம். எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்க, திமுக ஆட்சி மேல மக்கள் வெறுப்பா இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க, விலைவாசி ஏறிச்சுன்னு ரொம்ப கோபமா இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த ஆட்சியில கொடுக்கப்பட்டிருக்கு. அது மக்களுக்கு திருப்தியா இருக்கு. மக்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறாங்க. ஒரு புதிய சக்தி வரும்போது, விஜய் மாதிரி ஒரு புதிய சக்தி வரும்போது என்ன பண்ணலாம், இந்த சக்திக்கு ஒரு ஆதரவு தரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவர் முகத்தை பார்க்க வர்றாங்க. இந்த முகம் அரசியல் ஏதாவது பண்ண போகுதா அப்படின்னு பார்க்க விரும்பாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் முகமாச்சு அப்படி நினைக்கிறாங்க. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியுது, எல்லா ஊடகங்களுக்கும் தெரியுது. இதுதான் விஜய்க்கு எதிராக அவர்களை பேச வைக்குது. முக்கியமாக திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள், திமுக ஆதரவாளர்கள் பேசுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கமும் ஆதரவு இப்போ கூட நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது, அது மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். விஜய் ஒரு மாற்று சக்தியா வளர்ந்து வருகிறார். அந்த மாற்று சக்தியை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் நினைக்குது, ஊடகங்கள் நினைக்குது. அவர் மேல வளர்றாரு, தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் ஆகிறாரு, தலைப்புச் செய்திகள் ஆகிறாரு, விவாதத்துடைய மைய பொருள் ஆகிறாரு. எல்லா கட்சிகளும் விஜயை பத்தி நினைக்கக்கூடிய சூழல் தள்ளிட்டாரு. திமுக தவிர, திமுக தான் விஜயோட கூட்டணி அமைக்க முடியாது, திமுக தான் அண்ணா திமுக கூட்டணி அமைக்க முடியாது. மற்ற எல்லா கட்சிகளுமே ஒரு சாத்தியம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. திருமாவளவன் கூட விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை, அப்போ திமுகவுக்கும் விஜய்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, ஒரு அண்டர் டீலிங் இருக்கா, இப்படி எல்லாம் பேசினார்ல. அப்போ பேசினது மூலமே விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுங்க, அவருக்கு புகழ் பரவட்டும் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ. அப்படி பரவுச்சுன்னா கூட போய் ஒரு கூட்டணி அமைக்கலாம் நினைச்சிருக்க மாட்டாருங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. ஆகவே விஜயை மையமாக வைத்து போய்கிட்டு இந்த அரசியல் நிச்சயமாக அடுத்த தேர்தல் வரைக்கும் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு அரசியல் மையமாக நம்பர் ஒன்னா இருக்கிறார். மறுக்க முடியுமா? தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் களத்தில் போய் பாருங்க, ஒரு சாலையில போய் பாருங்க, ஒரு பெட்டி கடையிலையோ இல்லை ஒரு தெரு முனையில பாருங்க, நிறைய பேர் விஜய் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தினமும் அதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு அவருக்கு சார்பான ஒரு கருத்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அரசியல் பேசுறாங்க, அரசாங்கத்தை பத்தி பேசுறாங்க. இதுக்கு முதல்ல இந்த மாதிரியான ஒரு அரசியல் பேச்சு நடந்ததுல நிறைய பேசுறாங்க. எப்பவுமே தமிழக மக்கள் அரசியல் விழிப்புணர்வு கொண்டவங்க தான். இந்த கரு நிகழ்வு இன்னும் அதிகமாக அரசியல் பேச வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளிருச்சு. ஆகையால விஜய் மையமாக வைக்கின்ற இந்த அரசியல் எல்லா கட்சிகளையுமே அப்படியே ஒரு வகையில ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஓடிடும், இல்ல சிபிஐ போயிடும், விடுதலை சிறுத்தைகள் போயிடும், இப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போக வாய்ப்பில்லை. திமுக அணி மாறுவதற்கான வாய்ப்பில்லை. விஜய் இப்போதைக்கு நிச்சயமாக கூட்டணி பற்றி சிந்திக்கவே இல்லை. இது அதற்கான தருணம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடன் போயாக வேண்டிய நிலை இப்பொழுது இருப்பதாக விஜய் நினைக்கவில்லை. தன்னுடைய கட்சியை கட்டமைப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாம் நிலை தலைவர்களை உருவாக்குவதற்கும் அவர்கள் தனித்துவம் கொண்டவர்களாக பேச வேண்டும் என்பதற்காகவும் தனி முயற்சி விஜய் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தேர்தல் நெருங்கிறதுனால 6 மாசத்துக்கு முன்னால தேர்தல் ஆணையத்துல எந்த ஒரு கட்சியும், சின்னம் பெறாத கட்சியும் சின்னத்தை கேட்டு விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகள்ல விஜய் ஈடுபட்டு இருக்கிறாரு. என்ன சின்னம் கேட்க போறாரு தெரியல. நிறைய பேர் விசில்னு சொல்றாங்க. ஆட்டோ கிடைக்காது அப்படின்னு தெரியுது. ஏன்னா அது வேற ஒரு மாநிலத்தில், முக்கியமா கேரளால ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறதுனால அவருக்கு ஆட்டோ கிடைக்க வாய்ப்பு இல்லை. விசில் கேட்பாங்கன்னு சொல்றாங்க, கிரிக்கெட் பேட் கேட்பாங்கன்னு சொல்றாங்க. என்ன கிடைக்குதுன்னு தெரியல. இதை பாக்குறவங்க விஜய் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்கணும் அப்படின்னு கூட கமெண்ட் போடுங்க. விஜயுடைய மையமாக கொண்ட, விஜயை மையமாக கொண்ட அரசியல் இன்னும் பல மாதங்கள் நீடிக்கும் என்றே தெரிகிறது. நன்றி, வணக்கம்.